All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். கொள்ளையனை பிடிக்கச் சென்ற போது கிராமமே போலீசாரை சுற்றி வளைத்த சம்பவம் நிஜத்தில் அரங்கேறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள செல்போன் கடை மற்றும் ஜவுளி கடைகளில் மர்ம நபர்கள் துளையிட்டு 80க்கும் மேற்பட்ட மொபைல் போன்கள் மற்றும் 15 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து போலீசார் துப்பு துலக்கிய போது கொள்ளையர்களின் முகம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. பின்னர் அடையாளம் காணப்பட்ட நபரின் மொபைல் எண்ணிற்கு போன் செய்த போது பல மாதங்களாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்டது ஹரியானாவைச் சேர்ந்த மேவாட் கொள்ளையர்கள் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் கடந்த 1 மாதங்களாக ஹரியானாவில் முகாமிட்டு குற்றவாளியை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதியன்று இரவில் இர்ஃபான் கான் என்ற கொள்ளையனை போலீசார் துப்பாக்கி முனையில் வைத்து கைது செய்துள்ளனர். மேலும் இர்ஃபான் கானுக்கு ஆதரவாக ஒரு கிராமமே போலீசாரை சுற்றி வளைத்ததாக கூறப்படுகிறது. உடனே அங்கிருந்து போலீசார் குற்றவாளியோடு அவசரமாக விமானம் மூலம் சென்னை வந்தடைந்ததாக சொல்லப்படுகிறது. போலீசாரின் விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் ஒரு கடையில் துளையிட்டு கொள்ளையடித்த குற்றத்திற்காக இர்ஃபான் கான் ஏற்கனவே கைதானது தெரிய வந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் மேல்முறையீடு செய்து இர்ஃபான் கான் பிணையில் வெளியே வந்ததும் மேலும் அதேபோல் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் முக்கிய குற்றவாளியான முகமது அலி தலைமறைவான நிலையில் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முதற்கட்டமாக கைதான இர்ஃபான் கானிடம் இருந்து 6 மொபைல் போன்களை கைப்பற்றி தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.